நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமான இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் தொடக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அதிசய பிறப்பை குறித்து நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக அவர்களுடைய குழந்தை பருவத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாலிப பருவத்தை குறித்து நாம் யோசிக்க இருக்கிறோம். பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு வழங்கிய பருவங்களில் மிக முக்கியமான பருவமாக கருதப்படுவது வாலிப பருவம். ஒரு குடும்பமானாலும் சரி அல்லது ஒரு சமூகமானாலும் சரி, வாலிபர்களை கொண்டுதான் அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சியும் சமூகத்தினுடைய முன்னேற்றமும் அமைந்திருக்கிறது. ஒரு குடும்பத்து வாலிபன் சரியாக இருந்தால், ஒழுக்கமானவனாக இருந்தால், இரையச்சம் உள்ளவனாக இருந்தால், ஷரியத்தின்படி நடக்கக்கூடியவனாக இருந்தால், பொறுப்புள்ளவனாக இருந்தால், அவனை கொண்டு அந்த குடும்பம் சிறக்கும். இவைகளெல்லாம் இல்லாத பொழுது அந்த குடும்பம் சீரழிவுக்கு அந்த இளைஞன், அந்த வாலிபன் காரணமாக அமைந்து விடுவான். ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள், இளைஞர்கள் சரியாக இருந்தால், ஒழுக்கம் உள்ளவர்களாக, பக்குவப்பட்டவர்களாக, பண்பட்டவர்களாக, சமூகத்தின் அக்கறை கொண்டவர்களாக, அநீதத்திற்கு எதிராக போராடக்கூடியவர்களாக, பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக, உயர்ந்த லட்சியம் கொண்டவர்களாக இருந்தால் அந்த சமூகம் அந்த வாலிபர்களை கொண்டு மிகச்சிறந்த முன்மாதிரியான சமூகமாக இருக்கும். இல்லாத போது அந்த சமூகத்திற்கும் பின்னடைவு ஏற்பட்டுவிடும். எனவே ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சியும் ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியும் அந்த குடும்பத்தில் அல்லது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களை பொறுத்தே அமைகிறது. ஒரு சிறந்த வாலிபன், முன்மாதிரியான வாலிபன், அவனுடைய குடும்பத்திற்கும் அவன் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்திற்கும் பயன் தரக்கூடிய வாலிபன் என்று சொல்லப்படுவதற்கு அவனிடத்தில் 5 அம்சங்கள் இருக்க வேண்டும். அந்த 5 அம்சங்கள் இருக்கிற பொழுது அவன் சிறந்த வாலிபனாக, முன்மாதிரியான வாலிபனாக பார்க்கப்படுகிறான். இந்த 5 அம்சங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நிறைவாக அமையப்பட்டிருந்தது. ஒரு முன்மாதிரியான இளைஞனுக்கான சொல்லப்படுகிற அந்த 5 அம்சங்களும் பெருமானாரிடத்தில் நிறைவாக இருந்தது. எனவே அவர்களின் வாலிப பருவம் மிகச் சிறப்பானதாக அமைந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதல்ல ஒரு வாலிபரிடத்தில் இருக்க வேண்டியது சமூகத்தினுடைய கவலை இருக்க வேண்டும். அநீதத்திற்கு எதிராக போராடக்கூடிய, கணம் காணக்கூடிய ஒரு பண்பு அவனிடத்தில் இருக்க வேண்டும். குடும்பத்திற்காக பாடுபட வேண்டும், சமூகத்திற்காக உழைக்க வேண்டும். சமுதாயத்தில் ஒருவர் பாதிக்கப்படுகிற பொழுது அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக, களம் கண்டு களம் காணக்கூடிய கள போராளியாக ஒரு சமுதாய இளைஞன் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. கள போராளியாக இருக்க வேண்டும், சமுதாயத்திற்காக களம் காணக்கூடியவனாக ஒரு இளைஞன் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. சமுதாய கவலையும், சமுதாயத்தின் மீது அக்கறையும், தன் இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற கவனமும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களிடத்திலும் இருக்கிறது. எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அந்த பண்பு இருக்கிறது. குறிப்பாக தேனீக்களிடத்தில் அந்த பண்பு நிறைவாக காண முடியும். சமுதாயத்திற்காக உழைக்கக்கூடிய, பாடுபடக்கூடிய, தியாகம் செய்யக்கூடிய பண்பு தேனீக்களிடத்தில் இருக்கிறது. ஒரு தேன் கூட்டை ஒருவர் கலைக்க வர்றார் அப்படின்னு சொன்னால், கலைக்க வரக்கூடியவரை கொட்டும். அந்த தேனி கொட்டிட்டா அந்த தேனி இறந்து போயிடும். மனிதரை கொட்டுகின்ற பொழுது அதனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கொடுக்கு உடைந்து அதன் மூலமாக அதற்கு மரணம் ஏற்பட்டுவிடும். இது அந்த தேனீக்கும் தெரியும். நம்ம கொட்டுனா நமக்கு மரணம் வந்துடும் அப்படின்னு தேனீக்கும் தெரியும். இருந்தாலும் கூட தன் சமுதாயத்தை காக்க வேண்டும், தான் சார்ந்திருக்கிற இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தன் உயிரை கொடுக்கிறது, தியாகம் செய்கிறது. அந்த சமுதாயத்தினுடைய கவலையும் அக்கறையும் தேனீக்களிடத்தில் நிறைவாக இருப்பதாக சொல்வார்கள்.
சமுதாயத்திற்காக போராடக்கூடிய இந்த கள போராளியாக இருக்கக்கூடிய அந்த பண்பை தான் அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இந்த பண்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்ததை அவர்களது வரலாறு நமக்கு சொல்லும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தன்னை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு மக்காவில் அவர்கள் இருந்து கொண்டிருந்த அந்த காலகட்டம், வாலிப பருவத்தில் இருந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஒருவர் வெளியூரிலிருந்து மக்காவுக்கு வந்தார். வந்து வியாபாரத்திற்காக வந்தார், வர்த்தகம் செய்கிறதுக்காக வந்தார். பொருளை வியாபாரம் செஞ்சார், வர்த்தகம் செஞ்சார். அவர்கிட்ட இருந்து பொருள்களை வாங்கி கொண்டு அதற்கான கிரயத்தை, காசு பணத்தை கொடுக்காமல் ஒருவர் ஏமாற்றி விட்டார். பொருள் வாங்கினா அதுக்கு காசு கொடுக்கணுமா இல்லையா? காசு கொடுக்கல, முடியாதுன்ட்டார், இல்லைன்ட்டார். அவர் எவ்வளோ கேட்டு பார்த்தும் கூட அவர் கொடுக்க மறுத்துட்டார். உள்ளூர் வாசியாக இருந்தால் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், அவர் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறார். இப்போ தரலை அப்படின்னு சொன்னால் எப்போ வந்து வாங்குறாரு, திருப்பி அவர் வருவாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது, திருப்பி அவரை பார்க்க முடியுமா அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியாது. இப்போ காசு பணம் வாங்கியே ஆகணும், ஆனால் அவர் கொடுக்க மறுக்கிறார். யார் யார்கிட்டையுமோ போய் பேசி பார்த்தாரு. அவர் சார்ந்து இருக்கக்கூடிய, அவருக்கு பழக்கமாக இருக்கக்கூடிய சமுதாயத்து மக்களிடத்தில் போய் பேசினார். இந்த மாதிரி நான் அநீதம் இழைக்கப்பட்டு இருக்கிறேன், எனக்கு தர வேண்டிய காசு பணத்தை கொடுக்காம அவர் ஏமாத்துறாரு, நீங்கள் பேசி எனக்கான நியாயத்தை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறார். யாரும் அவருக்காக குரல் கொடுப்பதாக தெரியவில்லை. கடைசியில் அபு குபைஸ் மலைக்கு வந்துட்டார். அந்த வியாபாரி அபு குபைஸ் மலைக்கு மேலே ஏறி நின்று, நான் அநீதம் இழைக்கப்பட்டு இருக்கிறேன், எனக்காக யார் குரல் கொடுக்கிறார் அப்படின்னு கத்துறார். இதை மக்கள் பார்க்கிறார்கள், குறைஷிகள் பார்க்கிறார்கள். குறிப்பாக அப்துல் முத்தலிப் அவர்களுடைய மகன் ஜுபைர் அவர் பார்க்கிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியத்தா. ஏன் அவருக்கு என்ன ஆச்சு, ஏன் அந்த மலைக்கு மேலே நின்று கத்துறாரு, அவர்கிட்ட யார் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறார். இந்த மாதிரி ஒருத்தர் அவர்கிட்ட இருந்து வியாபாரம் செஞ்சார், வர்த்தகம் செஞ்சார், பொருட்களை வாங்கிட்டு, சரக்குகளை வாங்கிட்டு காசு கொடுக்காம ஏமாத்திட்டார். அவர் நீதிக்காக போராடுகிறார், நியாயத்திற்காக அவர் நிற்கிறார், தெருவுக்கு வந்திருக்கிறார். யாரும் அவருக்கு உதவுவதாக தெரியவில்லை. எனவே மலையில் ஏறி தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறார், தனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று அவர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்ன பொழுது, அப்போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியத்தா ஜுபைர் அவரும் அவரோடு நிறைய பேர் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தார்கள். இந்த மாதிரி மக்காவில் யாரும் இனிமேல் பாதிக்கப்படக்கூடாது, யாரும் அநீதம் இழைக்கப்படக்கூடாது, யாரும் ஒடுக்கப்பட்டவர்களாக நிற்கக்கூடாது, அவரவர்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும், இதற்கு நாம் ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று அங்கே பேசுகிறார்கள், ஆலோசனை செய்கிறார்கள். பெரும் பெரும் தலைவர்கள், முக்கியஸ்தர்கள் எல்லாம் அந்த அமைப்பில் சேருவதற்காக முனைகிறார்கள். ஆலோசனை நடக்கிறது. அந்த அமைப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள். அந்த அமைப்புக்கு பெயர் ஹில்ஃபுல் ஃபுதூல். ஹில்ஃபுல் ஃபுதூல் என்பது வரலாற்றினுடைய மிக முக்கியமான பக்கங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு அம்சம். இனிமேல் மக்காவில் யாரும் பாதிக்கப்படக்கூடாது, யாரும் அநீதம் இழைக்கப்படக்கூடாது. இந்த மாதிரி அநீதம் இழைக்கப்பட்டு யாரும் நடுத்தெருவுக்கு வந்து நிற்கக்கூடாது. அவர்களுக்காக நாம் குரல் கொடுப்பதற்காக நிற்க வேண்டும், களம் காண வேண்டும், அநீதத்திற்கு எதிராக போராட வேண்டும் என்று அந்த அமைப்பை உருவாக்கினார்கள். அந்த அமைப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இணைத்து கொண்டு, அதற்கு பிறகு இனிமேல் யாரும் அநீதம் இழைக்கப்படாத ஒரு நிலையை அந்த அமைப்பின் மூலமாக ஏற்படுத்தினார்கள். பிற்காலத்தில் நபித்துவம் கிடைத்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஆரம்பத்தில் இருந்த அந்த அமைப்பை குறித்து சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னைக்கு அநீதத்திற்கு எதிராக குரல் கொடுப்பதற்காக, களம் காணுவதற்காக, சமுதாயத்திற்காக போராடுவதற்காக ஒரு அமைப்பில் நான் இருந்தேனே, அது எனக்கு ஆக பிரியமானதாக இருந்தது. பல 100 செந்நிற ஒட்டகைகள் எனக்கு கிடைப்பதை காட்டிலும் அந்த சமுதாயத்திற்காக போராடக்கூடிய அந்த அம்சம் எனக்கு ரொம்பவும் விருப்பத்திற்குரியதாக இருந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் சமுதாயத்திற்காக போராடக்கூடிய ஒரு களப் போராளியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்தினார்கள். அதை விரும்பினாங்க, அதை ஆசைப்பட்டாங்க. ஒரு இளைஞன் சமுதாயத்திற்காக குரல் கொடுப்பவனாக இருக்க வேண்டும். நமக்கு எதுக்கு வம்பு,
யார் எப்படி போனால் நமக்கு என்ன, யார் எப்படி பாதிக்கப்பட்டா என்ன, ஒடுக்கப்பட்டா நமக்கு என்ன, நம்ம காரியம் நம்ம நடந்தால் போதும், நம்ம குடும்பம் சரியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் சரியான ஒரு இளைஞனாக, முன்மாதிரியான இளைஞனாக இருக்க முடியாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாலிப பருவத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். முன்மாதிரியான இளைஞனுக்கு சொல்லப்படுகிற முதல் அம்சம் களப்போராளியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, உயர்ந்த லட்சியங்களை கொண்டவனாக ஒரு வாலிபன் இருக்க வேண்டும். உயர்ந்த லட்சியம் அவனுடைய உள்ளத்தில் இருக்கணும். நாளைக்கு நான் எந்த இடத்துல போய் நிற்பேன், நாளைக்கு நான் என்ன செய்வேன், என்னை எந்த மாதிரியான இடத்திற்கு கொண்டு போய் நான் நிறுத்துவேன் என்பதற்கான திட்ட வரைவு அவனிடத்தில் இருக்க வேண்டும். அஜெண்டா இருக்க வேண்டும். உயர்ந்த லட்சியத்தோடு அவன் பயணிக்க வேண்டும். ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்கை தொடுவதற்காக முயற்சிக்க வேண்டும். அப்படிப்பட்ட திட்டங்களும் எதிர்கால லட்சியமும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன்தான் முன்மாதிரியான வாலிபனாக இருக்க முடியும். எந்த இலக்கும் இல்லாமல் லட்சியமும் இல்லாமல் பயணிக்கக்கூடியவன் சிறந்த வாலிபனாக இருக்க முடியாது. இல்லை, அவன் மனிதனே அல்ல. எந்த இலக்கும் இல்லை, எந்த லட்சியமும் இல்லை. ஏன் இதை செய்கிறோம், ஏன் இங்கே போகிறோம், ஏன் இப்படி வர்றோம், ஏன் நமக்கு இப்படி நடக்குது, அதை பற்றி அவனுக்கு எந்த அறிவுமே இல்லை. இப்படிப்பட்டவனை மனிதன் என்றே சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. இன்னைக்கு பிராணிகளை பார்த்து நம்ம என்ன பேர் வச்சுருக்கிறோம்? பிராணிகளுக்கு கால்நடைகள் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ஆடு, மாடு, ஒட்டகம், இதுக்கெல்லாம் என்ன பேர் வச்சுருக்கோம்? கால்நடைகள் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறோம். ஏன் அது மட்டும்தான் காலால் நடக்குதா? நாமளும் காலால் தான் நடக்கிறோம். ஆனால் நம்மளை பார்த்து யாராவது கால்நடைன்னு சொன்னால் நமக்கு கோபம் வந்துடும். என்னை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன அப்படின்னு சொல்லி நாம் அவர்கிட்ட சண்டைக்கு போய் நிற்போம். என்னை பார்த்து கால்நடைன்னு சொல்லிட்டியா, என்னை பார்த்து ஆடு மாடு மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்போம். ஆனால் நாமும் காலால் தான் நடக்கிறோம், அவைகளும் காலால் தான் நடக்கிறது. ஆனால் மனிதனை பார்த்து யாரும் கால்நடை என்று சொல்வதில்லை. மிருகங்களையும் அந்த மிருகங்களை பார்த்து தான் கால்நடைகள் என்று சொல்கிறோம். ஏன் தெரியுமா? அவைகள் காலால் மட்டுமே நடக்கிறது. காலால் மட்டுமே நடப்பவன் மனிதனாக இருக்க முடியாது. சிந்தனையை கொண்டு நடைபோட வேண்டும். ஒரு ஆடு போகுது அப்படின்னா அது ஒரு லட்சியத்தோடையா போகும், ஒரு இலக்கை நிர்ணயித்தா போகும். எங்கேயாவது மேயறதுக்கு போகும், மேயறக்கூடிய இடம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்த முன் வச்சு போகும். மறுபடியும் வீடு வர்றதுக்கு வழி தெரியும், வீட்டுக்கு வந்துடும். நாளைக்கு எனக்கு இப்படி நடக்க வேண்டும், நாளைக்கு நான் ஒரு கலெக்டராக ஆக வேண்டும் என்று எந்த ஆடாவது லட்சியம் கொண்டு இருக்குதா? அந்த இலக்கை வைத்திருக்கிறதா? இல்லை. கால்நடைகளுக்கு லட்சியம் இருக்காது. லட்சியம் இல்லாமல் காலால் மட்டுமே பயணிக்கக்கூடிய ஒரு பிராணியாக இருக்கிற காரணத்தினால் அதற்கு கால்நடை என்று சொல்லப்படுகிறது. மனிதன் காலால் மட்டும் நடக்கக்கூடாது, சிந்தனைகளால் நடைபோட வேண்டும். நான் ஏன் நடக்கிறேன், நான் ஏன் பயணிக்கிறேன், நான் ஏன் இதை படிக்கிறேன், நான் ஏன் இந்த வேலையில் இறங்கி இருக்கிறேன் என்பதை குறித்த திட்டம், லட்சியம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கும் என்றால் தான் அவன் மனிதனாகவே இருக்க முடியும். லட்சியம் இல்லாதவனை பார்த்து மனிதனே சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா முன்மாதிரியான இளைஞன் எப்படி, முன்மாதிரியான இளைஞன் சொல்லி அவனை எப்படி சொல்ல முடியும்? உயர்ந்த லட்சியங்களும் திட்டங்களும் அஜெண்டாக்களும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன்தான் முன்மாதிரியான இளைஞனாக கருதப்படுகிறான். திட்டங்களை வகுத்து லட்சியங்களை ஏற்படுத்தி கொண்டு தனக்கான இலக்கை அமைத்து கொண்டு அந்த பாதையில் பயணித்தவர்கள் தான் வாழ்க்கையில் சாதித்திருக்கிறார்கள், சாதனைக்குரியவர்களாக தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அகில உலகத்திலும் குர்ஆனுக்கு அடுத்து மிக அங்கீகாரத்தை பெற்ற ஒரு கிதாபாக பார்க்கப்படுவது புகாரி இல்லையா? புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தம். அதை எழுதியவர்கள் புகாரி இமாம். அவங்க 14 வயசு இருக்கும். ஒரு நாள் பள்ளிவாசலில் உட்கார்ந்துருக்கிறாரு. அங்கே ஒரு 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் இவருடைய உஸ்தாத் இஸ்ஹாக் இப்னு ராகவை என்று சொல்லப்படுகிற புகாரி இமாமினுடைய உஸ்தாத், ஆசிரியர் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறார். 2 பேர் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களில் எது சரியானது, எது பலமானது, எது பலவீனமானது, எது இட்டுக்கட்டப்பட்டது என்பதையெல்லாம் பிரித்து அறிந்து அதை சமுதாயத்திற்காக அதை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு காரியத்தை யாராவது ஒருத்தர் செஞ்சா எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டாங்க. அன்னைக்குள்ள காலகட்டத்தில் எது சரியான ஹதீஸ் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அந்த அறிவு இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு ஈஸியாக நாம் பார்த்துடுறோம்.
இது சஹீஹான ஹதீஸ், இது லைஃபான ஹதீஸ், இது ஹதீஸே அல்ல, இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்பதை இன்னைக்கு தெளிவான முறையில் இமாம்கள் நமக்கு அதை விவரித்து சொல்லிவிட்டார்கள். நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நமக்கு ஆய்வு செய்வதற்கு தேவையில்லாத அளவிற்கு இமாம்கள் நமக்கு தெளிவான முறையில் அந்த ஹதீஸ்களை நமக்கு அடையாளப்படுத்தி விட்டார்கள். ஆனால் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறு பிராயத்தில் இருந்த பொழுது அந்த ஒரு நிலை இல்லாமல் இருந்துச்சு. அவங்க பேசிக்கிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை பாதுகாப்பதற்கு இந்த ஒரு மகத்தான ஒரு காரியத்தை யாராவது செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. இந்த விஷயம் 14 வயசான புகாரி இமாமினுடைய காதில் விழுகிறது. காதில் விழுந்த உடனே அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு உத்வேகம் ஏற்படுகிறது, லட்சியத்திற்கான பாதை திறக்கிறது. அவங்க மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க, இந்த காரியத்தை நாம செஞ்சா என்ன, எவ்வளவு அற்புதமான விஷயம், சமுதாயத்திற்கு தேவையான விஷயம், பெருமானாருடைய ஹதீஸ்களை பாதுகாக்கக்கூடிய, சமுதாயத்தினுடைய கரத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம செஞ்சா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு லட்சியம், ஒரு இலக்கு அவங்களுடைய உள்ளத்தில் அன்னைக்கு ஏற்பட்டுச்சு. அதிலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார்கள். பெருமானாருடைய ஹதீஸ்களை பாதுகாக்கக்கூடிய மகத்தான பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னவர்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் மனனம். நம்ம ஒரு 10 ஹதீஸை மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம். எத்தனை பேருடைய உள்ளத்தில் 10 ஹதீஸ் மனப்பாடம் இருக்குது? ஒரு ஹதீஸ் கூட முழுசாக மனப்பாடம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய உள்ளத்தில் 10 லட்சம் ஹதீஸ்கள் மனனம். அந்த 10 லட்சம் ஹதீஸ்களை ஃபில்டர் பண்ணி எது சஹீஹ், எது தரமானது, எது பலமானது, எது பலவீனமானது என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதிலிருந்து ஃபில்டர் பண்ணி 7500 ஹதீஸ்களை அவர்கள் கோர்வை செய்தார்கள். அதுதான் இன்றைக்கு புகாரி கிதாபாக நம் கையில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. சுமார் 16 ஆண்டு கால உழைப்பு, அந்த ஹதீஸ்களை திரட்டி அதை பாதுகாத்து அதை சமுதாயத்திற்காக அர்ப்பணிக்கக்கூடிய அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு அவர்களுக்கு 16 வருடங்கள் தேவைப்பட்டது. அந்த கிதாபை எழுதுறதுக்கு அவங்க எப்படிலாம் சிரமப்பட்டாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய வரலாறுகள் படிக்கிற பொழுது நமக்கு தெரியும். இரவு ஒழுங்காக தூங்க கூட மாட்டாங்களாம், இஷா தொட்டு படுப்பாங்களாம், ஃபஜ்ருக்குள்ள 20க்கும் மேற்பட்ட முறையில் முழிச்சிருவாங்களாம், தூங்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு எஞ்சிப்பாங்க. எதுக்கு எஞ்சிப்பாங்கன்னா, திடீர்னு ஒரு ஹதீஸ் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருக்கும், அந்த ஹதீஸ் திடீர்னு அவங்களுக்கு ஞாபகம் வரும். உடனே உட்காந்து பேப்பர் எடுத்து பலகை எழுதிக்குவாங்க. மறுபடியும் படுப்பாங்க, திடீர்னு எஞ்சிப்பாங்க, இன்னொரு ஹதீஸ் எழுதுவாங்க. இப்படி ஒரு நாளைக்கு 20க்கும் மேற்பட்ட தடவை அவர்கள் தூக்கத்திலிருந்து விழித்து அந்த ஹதீஸ்களை எழுத வேண்டும் என்ற முயற்சியில் அவர்கள் அவ்வாறு செய்வார்கள் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. சுமார் 4000 ஆசிரியர்களை சந்தித்து ஹதீஸ்களை அவர்கள் ஒன்று திரட்டியிருக்கிறார்கள். 16 வருட கால உழைப்பின் பெயரில் இன்றைக்கு புகாரி என்ற குரானுக்கு அடுத்து மிக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கிதாபாக இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ் கிதாப் நம் கையில் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. உலகம் முழுக்க அந்த கிதாபை கொண்டாடுகிறது. இதற்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போட்ட உழைப்பு தான் காரணம். அந்த உழைப்பு, அந்த வெற்றி எப்படி சாத்தியமானது? அவங்க உள்ளத்தில் இருந்த அந்த லட்சியம், அந்த இலக்கு, இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க, முடிச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்திலும் இது மாதிரியான பெரிய பெரிய லட்சியங்கள் எல்லாம் இருந்தது. அந்த லட்சியங்களை எல்லாம் அவர்கள் வென்றும் காட்டினார்கள். ஒரு சிறந்த தலைவர் என்பதற்கான முதல் அடையாளமே என்ன அப்படின்னா, 10 வருஷத்துக்கு பின்னால, ஒரு 20 வருஷத்திற்கு பின்னால நம்ம சமுதாயத்தை எந்த நிலையில கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிற திட்டம் அவர்கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவர் சிறந்த தலைவர், முன்மாதிரியான தலைவர் என்று உலகம் சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவ பண்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. எதையெல்லாம் அவர்கள் லட்சியமாக கொண்டிருந்தார்களோ, எதிர்கால திட்டங்களாக வைத்திருந்தார்களோ, அஜெண்டாவாக அவர்கள் கையில் வைத்திருந்தார்களோ, அத்தனையும் அவர்கள் வெற்றி கண்டார்கள். ஏழ்மையை ஒழிக்க வேண்டும் என்று அவர்களுடைய அஜெண்டாவில் இருந்தது, ஏழ்மையை ஒழித்து காட்டினார்கள். மதுவை ஒழிக்க வேண்டும் என்ற அந்த விஷயம் அவனுடைய அஜெண்டாவில் இருந்தது. பூரண மது விலக்கை அவர்கள் சாத்தியப்படுத்தினார்கள். அடிமைகள் இல்லாத ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும் என்பது பெருமானாருடைய ஒரு கனவு, லட்சியம். அதை அவர்கள் அதில் வெற்றி கண்டார்கள்.
பெண்களுக்கான எல்லா உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய கனவாக இருந்தது. பெண்களுக்கு தேவையான அத்தனை உரிமைகளும் வழங்கப்பட்டது. அச்சமற்ற ஒரு பொற்காலத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த அச்சமற்ற பொற்காலம் ஏற்பட்டது. சமுதாயத்தை ஒரே குடையின் கீழ் ஒன்றுபடுத்த வேண்டும் என்பது பெருமானாருடைய கனவு, ஆசையில், லட்சியம், திட்டம். அதை நிறைவேற்றினார்களா இல்லையா? எல்லா லட்சியங்களும் அவங்க வாழ்க்கையில் அது கனவாக மட்டுமல்ல, நனவாகவும் மாறியது. லட்சியங்கள் இருக்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நனவாக மாற்றி விடுவான். லட்சியங்கள் வேண்டும், திட்டங்கள் வேண்டும், முயற்சியும் வேண்டும். பெருமானாருடைய வாழ்க்கையில் அனைத்தும் அப்படி இருந்தது. சின்ன சின்ன பயணங்கள் கூட திட்டமிட்டபடி நடக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டாங்க. ஒரு போர்க்களத்துக்காக சஹாபாக்கள் அனுப்புகிறாங்க. அனுப்பும் பொழுது ஒரு செய்தி சொன்னாங்க, நீங்கள் இப்போ காலைல புறப்படுறீங்க, நீங்கள் எல்லாரும் அசர் தொழுகைக்கு கரெக்டாக பனு குறைலா என்ற சமுதாயம் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போய் சேர்ந்துடணும். அசர் தொழுகை அங்கே போய் தான் தொழுகணும் அப்படின்ட்டு கண்டிஷனை சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த படை புறப்பட்டது. ஆனால் பயணங்களில் சில தடங்கள் ஏற்பட்ட காரணத்தினால் அந்த டைமில் அவங்கள போய் சேர முடியலை. பயணத்தினுடைய இடையிலே அசர் தொழுகை அவங்களுக்கு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, நீங்கள் அங்கே போய் தான் அசர் தொழுகணும் அப்படின்னு சொல்லி. சஹாபாக்கள் யோசிக்கிறார்கள், இப்போ என்ன பண்ணுறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன பிரகாரம் அங்கே போய் தொழுதோம் அப்படின்னு சொன்னால் நேரம் கடந்து போயிடும். அசர் தொழுகை கதாவானாலும் கதாவாயிரும். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன செஞ்சாங்க, அங்கேயே தொழுதுட்டாங்க. பெருமானாருடைய நோக்கம் என்ன? அதுக்குள்ளே அங்கே போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே தவிர இடையில வக்து வந்தால் தொழக்கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. அதனால் தொழுதுக்கும், நமக்கு வக்து வந்துருச்சு தொழ வேண்டியதானே அப்படின்னு சஹாபாக்கள் சில பேர் தொழுதுட்டாங்க. சில பேர் என்ன நினைச்சாங்க, வக்து வந்தாலும் பரவாயில்ல, பெருமானாருடைய வார்த்தை என்ன, அவங்களுடைய உத்தரவு என்ன, அசர் தொழுகை அங்கே போய் தான் தொழுவணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் வக்து வந்தாலும் நாங்கள் இடையில தொழமாட்டோம், அங்கே போய் தான் தொழுவோம் அப்படின்ட்டு ஒரு பிரிவினர் அங்கே போய் தான் தொழுதாங்க. இப்படி சஹாபாக்களில் 2 பிரிவுகளாக பிரிந்து விட்டது. அந்த சம்பவம் முடிஞ்சு பெருமானாருடைய கவனத்திற்கு அந்த விஷயம் சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் செய்ததும் சரி, அவர்கள் செய்ததும் சரி என்று 2 பேரையும் சரி கண்டார்கள். சஹாபாக்கள் அத்தனை பேரும் முன்மாதிரிகள். யாரை பின்பற்றினாலும் வெற்றி பெற முடியும் என்பதற்கு இந்த ஹதீஸ் நமக்கு மிகச்சிறந்த சான்று. ஒரு பிரிவினர் ஒரு காரியத்தை செஞ்சாங்க, இன்னொரு பிரிவினர் அப்படியே ஆப்போசிட்டா நடந்தாங்க. 2 பேரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், கபூல் செய்கிறாங்க. என்னுடைய தோழர்கள் எப்படி நடந்தாலும் அது சத்தியத்திற்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும். சத்தியத்தை மீறி என்னுடைய தோழர்கள் நடக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தையினுடைய உத்தரவாதம். நான் சொல்ல வருகிற செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லி அனுப்புனாங்க, இந்த பயணத்துக்கு நீங்கள் புறப்படுங்க, நீங்கள் பனு குறைலா என்ற பகுதி இருக்கக்கூடிய இடத்துல போய் தான் அசர் தொழுகணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இந்த வார்த்தை நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, தன்னுடைய அந்த பயணத்தை, திட்டத்தை வகுக்கிறார்கள். அசர் தொழுகைக்கு முன்னால் அந்த இடத்துக்கு போய் நீங்கள் ரீச் ஆயிடணும், அந்த இலக்கை நீங்கள் தொற்றணும் அப்படிங்கிற அந்த இலக்கை சஹாபாக்களுடைய உள்ளத்தில் புகுத்தி அந்த பயணத்தை அனுப்புகிறார்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட திட்டமிட்டபடி நடக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்தார்கள், ஆசைப்பட்டாங்க, அதை செஞ்சு முடித்தாங்க. ஹிஜ்ரத்துக்கு போகிறதுக்கு முன்னால் காபத்துல்லாவுக்கு வந்தாங்க இல்லையா, நமக்கு இது வரலாறு தெரியும் இல்லையா. காபத்துல்லாவுக்கு வந்தாங்க, உள்ளே போய் 2 ரக்காத் தொழுகணும்னு ஆசைப்பட்டாங்க. உள்ளே போகிறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. உஸ்மான் இப்னு தல்ஹா என்ற மனிதர் முடியாது அப்படின்ட்டு சாவியை கையில் வச்சுட்டு திறக்க முடியாதுன்னு சொன்னார். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? உஸ்மான், இன்னைக்கு சாவி கொடுக்க மறுக்கிற, ஒரு நாள் வரும், அந்த நாளில் நீ உன் கையில் இருக்கக்கூடிய சாவி என் கைக்கு வரும். சாவி உன் கையில் வச்சுட்டு உள்ளே விட மாட்டேன்னு சொல்கிறல்ல, 2 ரக்காத்துக்கு கூட காபத்துல்லாவுடைய கதவை திறக்க மாட்டான்னு சொல்லி நீ உறுதியாக நிற்கிறல்ல, இந்த சாவி ஒரு நாள் என் கைக்கு வரும். அப்படி வரும் பொழுது நான் விரும்பியவருக்கு இந்த சாவியை நான் கொடுப்பேன், நீ குறித்து வைத்துக்கொள் என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் சில காலகட்டத்தில் மக்கமா நகரம் தன் கைக்குள் வர வேண்டும், அந்த ஆதிக்கம் தன் கையில் வர வேண்டும் என்பதை அங்கிருந்து திட்டமிடுறாங்க. அங்கிருந்து அவர்கள் அந்த இலக்கை முடிவு செய்கிறார்கள். கரெக்டாக 8 வருஷம் மக்கமா நகரம் கைக்கு வந்துச்சா இல்லையா? கைக்கு வந்தது. அவர்கள் லட்சியம் கொண்டார்கள், இலக்கை முன்வைத்து பயணித்தார்கள், அதில் வெற்றி பெற்றார்கள்.
பயணத்தினுடைய இடையில சுராக்கா என்பவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் அவர்களையும் உயிரோடோ அல்லது பிணமாகவோ பிடித்து வரக்கூடியவருக்கு 100 ஒட்டகம் தரப்படும் என்று பொது அறிவிப்பு மக்கா நகரத்தில் செய்யப்பட்டவுடன் அவர்கள் தேடி திரிகிறார்கள். எப்படியாவது பிடிச்சிட்டு வந்துடணும், 100 ஒட்டகத்தை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அந்த கனவோடு எதிர்பார்ப்போடு அங்கங்கே சுற்றி திரிகிறாங்க. சுராக்கா என்பவர் பெருமானாரை கண்டுபிடிச்சிட்டாரு. மதீனாவுக்கு வரக்கூடிய பாதையில் பெருமானாரை கண்டுபிடிச்சி முன்னால் வந்து நிற்கிறார். அந்த நேரத்தில் அவர்கிட்ட நெருங்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் பாதுகாப்பை ஏற்படுத்தினான். நீண்ட வரலாறு, சுருக்கமாக சொல்கிறேன். கிட்ட நெருங்க முடியல. கடைசியில் தன்னுடைய பலவீனத்தை ஒத்துக்கொண்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே எதிர்க்க நின்று கொண்டிருந்த சுராக்காவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள். சுராக்கா, ஒரு காலம் வரும், ஒரு நாள் வரும், பாரசீக மன்னனான கிஸ்ரா அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களை நீ அணிவாய். அப்படி அணியக்கூடிய நாள் வந்தால் எப்படி இருக்கும் நீ யோசிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. பாரசீக மன்னன் நெருங்கவே முடியாது, அவன் கோட்டைக்கு அருகிலே போக முடியாது, மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கொண்டவன். அவன் மேலே போட்டிருக்கக்கூடிய அந்த அணிகலன்கள் நகைகளை நீ அணிவாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஆடி போயிட்டார், அசந்து போயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னைக்கு சொன்னாங்கல்ல, கரெக்டாக 20 வருஷம் கழித்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க காலத்தில் அது நடந்துச்சு. பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டது, சஹாபாக்கள் வெற்றி கொண்டார்கள். அந்த கனிமத் பொருட்கள் எல்லாம் குவித்து வைக்கப்பட்டிருந்தது. அங்கே பாரசீக மன்னன் அணிந்திருந்த அந்த நகைகளும் அங்கே இருந்தது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுராக்காவை அழைத்து இதை நீ அணிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு சொன்னாங்க இல்லையா, 20 வருஷத்திற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை பலித்தது. இங்கும் நாம் என்ன யோசிக்க வேண்டும் என்றால், 20 வருடத்திற்கு பிறகு தன்னுடைய சமுதாயம் எங்க இடத்த போய் நிற்கணும், எந்த வெற்றி அவர்கள் பெற வேண்டும், எந்த இலக்கை ரீச் பண்ண வேண்டும் என்கிற அந்த திட்டம் 20 வருஷத்துக்கு முன்னாலே பெருமானுடைய உள்ளத்தில் இருந்துச்சு. இலக்கோடு பயணித்தார்கள், லட்சியத்தோடு அவர்கள் பயணித்தார்கள். அவர்கள் கொண்ட லட்சியங்களையும் இலக்குகளையும் அவர்கள் வாழ்க்கையில் சில லட்சியங்களை அடைந்தார்கள், சில லட்சியங்கள் அவர்கள் மரணத்திற்கு பிறகு சஹாபாக்களுக்கு கிடைத்தது. முன்மாதிரியான இளைஞன் என்பதற்கு சொல்லப்படுகிற 2வது அம்சம் லட்சியங்களோடு பயணிக்க வேண்டும். 3வது நற்குணங்கள் இருக்க வேண்டும், நன்னடத்தைகள் கொண்டவனாக ஒரு இளைஞன் இருக்க வேண்டும். அவன்தான் முன்மாதிரியான இளைஞன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தின் நாயகமாக இருந்தார்கள், நன்னடத்தைக்கு உதாரணமாக இருந்தார்கள். அதற்கு சான்றாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைப்பதற்கு ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு காபத்துல்லா புதுப்பிக்கப்பட்டது. காபத்துல்லாவை கட்டுறாங்க, எல்லாம் கட்டி முடித்து கடைசியில் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை கொண்டு போய் அந்த இடத்துல ஃபிட் பண்ணணும், அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும். இப்போ அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய குறைஷிகளுக்கு மத்தியில் போட்டி ஏற்படுது. யார் இந்த காரியத்தை செய்கிறது? ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு வைக்கிறது அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு பெருமையான விஷயம், கண்ணியமான விஷயம். யாருக்கு அந்த விஷயத்தை செய்கிறது? ஒவ்வொருத்தரும் போட்டி போடுறாங்க, நாங்கள் தான் செய்வோம், நாங்கள் தான் கொண்டு வைப்போம் அப்படின்னு ஒவ்வொரு கோத்திரத்தினர்களும் கிளையை சார்ந்தவர்களும் அங்கே போட்டிக்கு நிற்கிறாங்க. கடைசியில் அந்த விவகாரத்தில் ஒரு முடிவே எட்டப்படவில்லை. கடைசியில் அவங்க ஒரு மஷூரா செஞ்சாங்க, நாமளாக பேசி இந்த விஷயத்தை தீர்க்க முடியல, அதனால் யாராவது ஒருத்தரை நாம் மத்தியஸ்தம் செய்வதற்காக நீதிபதியாக நியமித்து அவர் என்ன சொல்கிறாரோ அதன் பிரகாரம் நாம் செஞ்சால் இந்த விவகாரத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. யாரை நியமிக்கிறது அப்படிங்கிறதுலையும் அங்கே மசூரா நடக்குது. கடைசியில் முடிவெடுத்தாங்க, அதிகாலை பொழுதில் யார் முதலாக ஹரமுக்கு வருகிறார்களோ அவர் தான் நீதிபதி, அவர் என்ன சொல்கிறாரோ அதன் பிரகாரம் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து அடுத்த நாள் காலை பொழுதில் அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். முதலாக யார் ஹரமுக்கு வரா அப்படின்ட்டு அவர் நோட்டமிட்டு கொண்டு இருக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ஆளாக ஹரம் ஷரீஃபுக்கு வர்றாங்க. அவங்கள பார்த்த உடனே அத்தனை பேருக்கு மகிழ்ச்சி. யாரோ வந்தா இவ்வளோ மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்காது. வந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுவரை வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் மக்கா நகரத்தில் அவர்கள் ஒரு பொய் கூட சொல்லியதில்லை. அமீன் என்று பெயர் எடுத்தவர்கள், நம்பிக்கைக்குரியவர் என்று மக்களால் பெயர் சொல்லப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட உண்மையாளராக, நம்பிக்கையாளராக, நன்னடத்தை கொண்டவராக, நீதி தவறாதவராக வாழ்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் அத்தனை குறைஷிகளுக்கும் மகிழ்ச்சி. இவரை நாம
ஜட்ஜா ஆக்கி நாம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம விவகாரம் ஈஸியாக முடிஞ்சிரும் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. அவங்கள கொண்டு போய் நிறுத்தினாங்க. அவங்க அழகான ஒரு முடிவை சொன்னாங்க. ஒரு துண்டை விரிங்க, நடுவில் ஹஜ்ஜல் அஸ்வத் கல்லை வையுங்க, எல்லாரும் கையை பிடிச்சி கொண்டு போய் வச்சிருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் வைக்கிறேன் நீ வைக்கிறோன்னு சொல்லி எந்த போட்டியும் தேவையில்லை, பொறாமையும் தேவையில்லை அப்படின்னு சொன்ன பொழுது அந்த முடிவும் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தியது. பெருமானாரை பார்த்த உடனே குறைஷிகள் மகிழ்ச்சி அடைஞ்சாங்கல்ல, அது நமக்கு என்ன உணர்த்தது? பெருமானாருடைய நன்னடத்தைகள் தான் நமக்கு அதை காட்சிப்படுத்துகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்னடத்தைக்கு உதாரணமாக இருந்தார்கள். ஒரு இஸ்லாமிய இளைஞன், முன்மாதிரியான வாலிபனுக்கு இருக்க வேண்டிய 3வது அம்சம் நற்குணம், 4வது தூய்மையான வாழ்க்கை, 5வது இரையச்சமான உணர்வு. இந்த 5 அம்சங்களும் இருக்கிற பொழுது அவன் சிறந்த முன்மாதிரியான இளைஞனாக, வாலிபனாக இருக்க முடியும். இந்த 5 அம்சங்களும் பெருமானாரிடத்தில் நிறைவாக காணப்பட்டது. எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் சிறந்த வாலிபர் என்று சொல்லப்படுவதற்கு எத்தனை அம்சங்கள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் நம் சமூகத்தினுடைய வாலிபர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவாக தந்தருள் புரிவானாக. நம் வாலிபர்களை முன்மாதிரி மிக்க வாலிபர்களாக, சமுதாயத்திற்காக போராடக்கூடிய களப்போராளிகளாக, லட்சியத்தோடு செயல்படக்கூடியவர்களாக, இலக்கை முன்வைத்து பயணிக்கக்கூடியவர்களாக எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.